இலசு அருமையாக இருக்குது, மரத்துலேருந்து பறிச்சிருக்கோம். தெரியுதுங்களா? ரொம்ப இலசானது, ரொம்ப அருமையானது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாகவே இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இந்த கீரைகளை அப்படியே உருவிட்டு நம்ம தேவையான ரெசிபிகளை செஞ்சிடலாம். எப்படி பார்த்தீங்களா? சூப்பராக அருமையாக இருக்கா பாருங்கள். இந்த கொண்டியில் இன்னும்லாம் அந்த சொட்டு குழந்தை இன்னும் பறிச்சிருக்கலாம். கீழே இந்த கீரைச்சியை மட்டும் பறித்தோம். வீட்டுக்கு எடுத்து போகலாம். இப்போது முருங்கைக்கீரை வேக வச்சுருக்கோம். ஒரு பெட்டல் செய்ய போகிறோம். தியான பொருள் போகணும். பச்சை மிளகு, காஞ்சி மிளகு வந்து ஒரு 4 மிளகு கிளி வச்சுருக்கோம். தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம், இடிச்ச பூண்டு, கடுகலப்பு, உப்பு, இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு கீரை பெட்டல் தான் செய்ய போகிறோம். சரி, அவங்க எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போது எண்ணெய் காய்ச்சி கடுகலப்பு போட்டுடலாம். பிறகு பொரிஞ்சிச்சிங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 10 பீஸ் எடுத்துருக்கோம். போட்டுடலாம். நல்லா கலக்கி விடுங்க. அடுத்து மிளகாய் போட்டுடலாம். அடுத்து இடிச்ச பூண்டு, நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான சால்ட்டு போட்டலாம். இது உப்போட இப்போ கரையாது, அதனால சால்ட்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு முருங்கைக்கீரை போட்டு பேட்டல் முடிஞ்சு போச்சுங்க. சூப்பரான முருங்கைக்கீரை பேட்டல். ஓகேங்களா? முருங்கைக்கீரை வேக வச்சு தண்ணி வடிகட்டிக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க. பெரிய பெரிய கருவேப்பிலையாக இருந்தது. அந்த கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை போட்டுடலாம். முருங்கைக்கீரை போட்டாச்சுங்க. நல்லா கட்டிடலாம். அப்புறம் முருங்கைக்கீரை சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது துருவன தேங்காய் அதை போடலாம். கீரை வந்து இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது. ஒரு கலக்கலாம். இப்போது துருவி தேங்காய் இதை போடாச்சிங்க. இந்த முருங்கைக்கீரையில் நல்லா கிளீனாக கீரை ஒரே ஒரு கட்டு கம்மியாக தான் கீரை இருந்தது, அதிகமாக கீரை இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு பேட்டல் தான். சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் வேலை ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா இந்த தண்ணியில் கொஞ்சம் வத்துற அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்க. சாப்பிட்ற டேஸ்ட் அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக பழம் வந்துடுச்சு, அருமையாக இருக்குது. முருங்கைக்கீரை நம்ம தேங்காய் தூள்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம். இப்போ அப்படியே ஒரு போலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே ஒரு போல் மாற்றிடலாம். நல்லா ஃப்ரையாக ஆகிடுச்சு. நல்லா ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. முருங்கீரை கம்மியாக இருந்தாலும் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலு. மற்றவங்களும் அதே போல் தான். வேறு போல் மாற்றிடலாம். இப்போ முருங்கீரை வந்து பாருங்கள், ஒரே ஒரு கட்டு தான் இருந்தது. அந்த கீரையை வந்து நல்லா உருவிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ செய்திருக்கேன். நீங்கள் கூட இதே போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக வேறு இருக்கும். நான் தேங்காய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறுனா இந்த வேர்க்கடலை கூட போடலாங்க. அந்த வேர்க்கடலை மிளகாய் வந்து நல்லா வறுத்துட்டு அப்படியே குறப்பாக அரைச்சிட்டு இது லாஸ்ட்டாக கூட இதுக்கு சேர்க்கலாம். அதுவும் காம்பினேஷன் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். தேங்காய் போட்டாலும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஓகேங்களா? முருங்கீரை இருந்தால் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், முருங்கீரை சாப்பிட்டு பார்த்துடலாம். முருங்கீரை சூப்பர் பேட்டல். முருங்கீரை பேட்டல் சூப்பராக அருமையாக செய்திருக்கோம். நீங்கள் இது செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் எப்படி சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து நண்பர் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்க சொல்லுங்கள். ஓகே.